Hi, this is Malini. Welcome back to my channel Art Casata. If you're new to my channel, please do check other videos. என்னோட சேனல்ல நிறைய drawing, painting, DIY and recycling ideas post பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா take a moment to subscribe to my channel. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம் யூஸிங் ஸ்னோ ஸ்ப்ரே. இது நம்ம பர்த்டே பார்ட்டிலலாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஆர்ட்டுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரே தேவை. நீங்கள் ஒர்க் பண்ணுற பேப்பரோட சைஸ் பொறுத்து நீங்கள் ட்ரேயோட சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வாட்டர் கலர் இங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதில் டோட்டலாக 10 கலர்ஸ் வருது. இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா பியாண்ட் இங்க்ஸ். இதில் வெரைட்டி ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. நான் எடுத்துருக்கிறது பேக் நம்பர் 2. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கேன்சனோட வாட்டர் கலர் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 300 GSM கோல்ட் ப்ரெஸ் பேப்பர். சைஸ் A5. அதுக்கப்புறம் நம்ம கலம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல். இந்த மாதிரி ஏதாவது ஸ்க்ரேப்பர் இல்லை ஸ்கேல் அது மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்க பேப்பர் அந்த ட்ரேக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாட்டர் கலரிங்ஸ் சில ஷேட்ஸ் பாட்டிலில் பார்க்க வேறு மாதிரி இருக்கும், பேப்பரில் நமக்கு வேறு மாதிரி தெரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்த கலர்ஸ்லாம் இங்கே நோட் டவுன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இங்கே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இதில் எந்தெந்த கலர்ஸ் நல்லாயிருக்கோ அதெல்லாம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்வா ப்ளூ, அதுக்கப்புறமா ஸ்கார்லெட் ரெட், சன்ஃப்ளவர் எல்லோ, சீவீட் க்ரீன், இதெல்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரேயில் நம்ம இப்போ ஃபுல்லாகவே இந்த ஸ்னோ ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஸ்னோ ஸ்ப்ரே சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ வி ஹாவ் டு பி வெரி குவிக் நம்ம கலர் ஃபில் பண்ணுறப்போ. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே ஒரு கோட்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பேப்பர் எவ்வளோ சைஸோ நான் அந்த சைஸ்க்கு மட்டும்தான் நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இப்போ நான் ரேண்டமாக அங்கங்கே நான் சூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ்லாம் நான் ட்ராப்பாக விட்டுக்கிறேன். ஆக்வா ப்ளூ, ஸ்கார்லெட் ரெட், அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் எல்லோ, இந்த கலர்ஸ்லாம் போட்டுட்டு இப்போ நான் டூத் பிக் வச்சு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்க பேப்பர் இது மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் கலர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ இதில் நிறைய இங்க் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை அப்படியே இன்னொரு ஷீட் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸஸ் இங்க்ஸ் எல்லாம் இதுலேயும் வந்துடும். ரிமைனிங் ஒயிட் ஸ்பேஸ் இருக்க கேப்ஸ் எல்லாம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இன்னொரு வாட்டி பேலன்ஸ் இருக்க கலர்ஸை மேலே இப்படி டேப் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நான் இப்போது அகெயின் ட்ரை பண்ண போகிறேன்.
இந்த டைம் வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பதிலாக பேட்சாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு மூலையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் வந்து ஆக்வா ப்ளூ கலர், அண்ட் ஐரிஷ் பர்பிள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சன்னி லைம் கலர் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கார்னரில் மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரேப்பிங் டூல் வச்சு நான் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரி இந்த பேப்பர் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரேப்பிங் டூலில் வந்து ஸ்ட்ரைட்டாக டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து இப்படி வைப் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் பேப்பரில். நம்ம போட்டிருக்க அந்த ப்ளூ, க்ரீன், பர்பிள் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு வாட்டியும் நான் வேறு கலர்ஸ் ட்ரை பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக ஒரு மூலையில் ஸ்னோ ஸ்ப்ரே போட்டுட்டு அதில் வந்து சன்ஃப்ளவர் எல்லோ அண்ட் ஸ்கார்லெட் ரெட் போட்டுக்கிட்டேன். அதே டூத்பிக் வச்சு அப்படியே சும்மா ரேண்டமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேப்பரோட கார்னரில் நான் டேப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு கார்னர்லையும் நான் டேப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் 3வது கார்னர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஃபைனல் கார்னர். ஸோ 4 சைடும் நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போது சென்டரில் கொஞ்சம் கேப்பாக இருக்குல்ல, ஸோ நம்ம அதையுமே இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு அகெயின் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சன்ஃப்ளவர் எல்லோ அண்ட் ஸ்கார்லெட் ரெட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டேப் பண்ணி எடுத்தோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பேப்பர் மேலேயே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கலர்ஸ் போட்டால் நமக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் இருக்கும். பேப்பர் மேலே ஒரு லேயர் ஆஃப் ஸ்னோ ஸ்ப்ரே இருக்கும். அந்த ஸ்னோ ஸ்ப்ரேக்கும் அடுத்த லேயர் வந்து பெயிண்ட் இருக்கும். ஸோ நம்ம ஸ்னோ ஸ்ப்ரே வந்து கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த டாப் லேயரில் இருக்க பெயிண்ட் எல்லாம் கீழே இறங்கி நம்ம பேப்பரில் வந்து சோக் ஆகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வரும். மேக் ஷூர் உங்கள் பேப்பர் வந்து நல்லா திக்காக இருக்கணும், இல்லைனா இது ஃபுல்லாக வந்து சோக் ஆகிட்டு ஒரு மாதிரி கிழிகிற மாதிரி ஆகிடும். நான் இப்போ வந்து ரேண்டமாக எனக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் மேலே போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சும்மா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அவ்வளோதான் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாகவே ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. ஸ்னோ ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நம்ம கலர்ஃபுல்லாக நிறைய பேப்பர்ஸ் இன்றைக்கி பண்ணோம். இதை வந்து நீங்கள் க்ரீட்டிங் கார்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதை கட் பண்ணி கொலாஜஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.